Hi students, exercise 2.1 sixth sum. Use the Euclid division algorithm to find the highest common factor of first division 340 and 412, second division 867 and 255, third subdivision 10224 and 9648, fourth subdivision 84, 90 and 120. இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த நம்பர்ஸை யூஸ் இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ண போகிறோம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா அதோட டெஃபினிஷன் வந்து A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் டிவைஸர் இது ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்கணும். அதில் லாஸ்ட் டிவைஸர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன? 340 412. அப்போது இந்த இன்டிஜர்ஸ் வந்து 340 412 எது பெரிய நம்பரோ அது பார்க்கணும். 412 ஈக்குவல் டு அடுத்த என்ன இருக்கு? 340. இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோம்னா இந்த 412வை 340 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணோம்னா 412 340, 340 ஒன்ஸ் ஆர் 340 ஈக்குவல் டு இது மைனஸ் பண்ணோம்னா இந்த 2 அப்படியே வரும். இதுலேருந்து பாரோ ஒன்று பாரோ பண்ணோம். பாரோ பண்ணால் 11 ஆகும். 11ல் 4 வச்சுன்னா 72 0. இப்போ 72. இங்கே 340 இங்கே மேலே இருக்கு நியூமர் இது இந்த வேல்யூ வந்து இங்கே போட்டுக்கோங்க. இங்கே இது R வந்து 72ன்றது வந்து ரிமைண்டர். அப்போ நம்ம ரிமைண்டர் 0 வரணும். இங்கே ரிமைண்டர் வந்து ஆர்ன்றது தான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் வந்து 0 வரல. R ஈக்குவல் டு 72 நாட் ஈக்குவல் டு 0 வரணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற டிவைஸரை திருப்பி அகைன் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா R 0 வரல. அதால் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற டிவைஸரை 340 ரிமைண்டர் இங்கே வந்துடும். ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? 340யை 72வால் டிவைட் ஆகும். டிவைட் 72 4 சார் 72 4 சார் என்ன வரும்? 8, 7 4 சார் 28. இதில் போயிடுச்சுன்னா இங்கே இந்த பாரோ பண்ணோம்னா 10 ஆகும். 10ல் 8 போச்சுன்னா 2. இங்கே 3 இதுலேருந்து ஒரு பாரோ வாங்கிக்கணும்னா ஒரு வேல்யூ வாங்கினோம்னா 13ல் 5 13ல் 8 போச்சுன்னா 52. அப்போது இது இந்த 4 இங்கே எழுதுக்குவாங்க, இந்த 52வை இங்கே எழுதுக்குவாங்க. அப்போ என்ன வரும்? R ஈக்குவல் டு என்ன இருக்குது? 52 நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தால் காமன் டிவைஸ் லாஸ்ட் டிவைஸரை இங்கே எழுதுக்கோங்க, இந்த ரிமைண்டர் இங்கே எழுதுக்கோங்க, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு 72வை 52வால் டிவைட் ஆகும். அப்போ 72 52 டிவைட் பண்ணோம்னா 52 ஒன்ஸ் ஆர் 52. இதில் போயிடுச்சுன்னா 0, 5ல் 7ல் 5 போச்சுன்னா 20. அப்போ என்ன? இந்த 1 இங்கே எழுதுக்கோங்க, இந்த 20யை இங்கே எழுதுக்கோங்க. அப்போ எழுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்? R ஈக்குவல் டு 20 நாட் ஈக்குவல் டு 0. இங்கேயும் R ஈக்குவல் டு 0 வரல. திருப்பி இந்த லாஸ்ட் டிவைஸரை 52 இங்கே எழுதுக்கோங்க, ரிமைண்டர் ஈக்குவல் டு 20ன்னு எழுதுக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளஸ் ப்ராக்கெட் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 52வை 20ஆல் டிவைட் ஆகும். 52 20 22 சார் 40. 52ல் 40 போச்சுன்னா 12. இங்கே இந்த 2வை இங்கே எழுதுக்கோங்க, இந்த 12லை இங்கே எழுதுக்கோங்க. R ஈக்குவல் டு 12. இங்கேயும் 0 வரல, நாட் ஈக்குவல் டு 0 வந்தது. அந்த லாஸ்ட் டிவைஸர் என்ன இருக்குது? 20. அந்த 20 இங்கே எழுதுக்கோங்க, இங்கே ரிமைண்டரை இங்கே 12 இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 20யை இந்த 20யை 12ஆல் டிவைட் ஆகும். அப்போது 20 12 12 ஒன்ஸ் ஆர் 12 8 வந்துடும். அப்போது இங்கே இருக்கிற 1 இங்கே எழுதுக்கோங்க, ப்ளஸ் 8 இங்கே எழுதுக்கோங்க. அப்போ R ஈக்குவல் டு 8 நாட் ஈக்குவல் டு 0. இங்கேயும் R 0 வரல. அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த 12 இங்கே எழுதுக்கோங்க,
ரிமைண்டர் வந்து 8 இங்கே எழுதுக்கோங்க. டுவெல் எழுதுக்கோங்க, இங்கே 8. இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1 எப்படி 4 எப்படின்னு இந்த 12 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ 8ஆல் டிவைட் 8 1s are 8 into 4 மீதி இருக்கிற 4 பேலன்ஸ். அப்போது இந்த 1 வந்து இங்கே எழுதுக்கோங்க, இந்த 4 வந்து இங்கே எழுதுக்கோங்க. அப்போ r = 4 not equal to 0. இங்கேயும் r = ரிமைண்டர் 0 வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட் டிவைசர் 8 இங்கே எழுதுக்கோங்க, இந்த 4 வந்து இங்கே எழுதுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வைங்க, ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் இந்த 4 8ஆல் டிவைட் ஆகும். அப்போது 4 2s are 8 equal to 0. இந்த 2 இங்கே எழுதுக்கோங்க, இந்த 0 இங்கே எழுதுக்கோங்க. அப்போ r = 0 வந்தது. எங்கே r = 0 வந்ததோ லாஸ்ட்டாக வந்த டிவைசர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் equal to 4. சரி, செகண்ட் சப்டிவிஷன் 861 and 255. இதுவும் யூசிங் த யூக்ளிட்ஸ் லெம்மா a = bq plus r HCF இருக்கணும்னா r = ரிமைண்டர் 0 இருக்கணும். இதில் எது பெரிய வேல்யூவோ அதுதான் முதல்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 255 இந்த q தான் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கும், ஆருக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கும். இந்த QR தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த 255 867 டிவைட் ஆகும். 867 255 டிவைட் ஆகும். அப்போ 255 3s are 255 3s are என்ன வரும் 765. இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 102. இதுதான் Qவோட வேல்யூ. இந்த கீழே வந்துருக்குது அதுதான் ஆரோட வேல்யூ. எழுதிட்ட பிறகு ஆரோட வேல்யூ நமக்கு 0 வரணும். இங்கே 102 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால் திருப்பி யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டாக வந்த டிவைசர் தான் 255. இங்கே ரிமைண்டர் வந்தது பாரு 102. அப்போ Q ப்ராக்கெட் போட்டுக்கோம் ப்ளஸ் ஆர். இந்த QR கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரணும்னா 255 102 டிவைட் ஆகும். அப்போ 255 102 102 2 204. இதில் மைனஸ் பண்ணோம்னா 51. இந்த 2 Qக்கு எழுதுக்கோங்க, இந்த 51 ஆருக்கு எழுதுக்கோங்க. நமக்கு என்ன r = 51 நாட் ஈக்குவல் டு 0. r 0 வரல. 0 வர்றதுனால இந்த லாஸ்ட்டாக வந்த டிவைசரை இங்கே எழுதுக்கோங்க, இந்த ரிமைண்டர் 51 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆரோட ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த 51 102 டிவைட் ஆகும். டிவைட் பண்ண 51 102 51 2s are 102 equal to 0. இந்த 2 இங்கே எழுதுக்கோங்க, Qக்கு எழுதுக்கோங்க, இந்த கீழே இருக்கிற 0 இங்கே எழுதுக்கோங்க. அப்போ r = 0 வந்துச்சு. எங்கே r = 0 வந்ததோ அந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்த டிவைசர் என்ன 51. அதுதான் therefore HCF = 51. Third subdivision 10,224 and 9,648. இது using the Euclid division lemma a = bq plus r. இது HCF இருக்கணும். HCF கண்டுபிடிக்கணும்னா r = 0 இருக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ இருக்கு, பியோட வேல்யூ, இதுதான் ஏவோட வேல்யூ, இதுதான் பியோட வேல்யூ. Q கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும். r எங்கே 0 வருதோ அங்கே இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்த டிவைசர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போது ஏவோட வேல்யூ இது ரெண்டுத்தில் எது பெரிய வேல்யூன்னா அதுதான் இங்கே எழுதுக்கணும் 10,214. பியோட வேல்யூ 9648. பியோட வேல்யூ என்ன இருக்குது 9648. Qக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போடுங்க, ப்ளஸ் ஆருக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 10,224
9645 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணோம்னா இது வரும். அப்போது 9601 பண்ணோம்னா 965. இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 576 வரும். இந்த ஒன்று தான் Q. இந்த இங்கே கீழே இருக்கிற வேல்யூ தான் R. அப்போ 576. அப்போ ஆரோட வேல்யூ 576 வந்து நாட் ஈக்குவல் டு 0 இங்கே வரல. திருப்பி யூஸிங் த யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறேன். அப்போ யூஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டாக வந்த டிவைசர், இந்த டிவைசர் இங்கே லாஸ்ட்டாக வந்த டிவைசர் தான் இங்கே வரும் 9648. இந்த ரிமைண்டர் தான் 576 இங்கே வரும். அப்போ இந்த இதுக்கு ஒரு Q கண்டுபிடிக்கணும், இங்கே ஒரு R கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த 9648 576 டிவைட் ஆகும். அப்போ டிவைட் பண்ணோம்னா 576 இன்ட்டு 1 போட்டோம்னா 576. அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 14ல் 6 போச்சுன்னா 8. இதுலேருந்து 6.8 ஒரு பாரை வாங்கிட்டோம். இங்கேருந்து ஒன்று வாங்கினோம். 15ல் 7 போச்சுன்னா 8. இங்கே 8ல் 5 போச்சுன்னா 3. அந்த 8 கீழே ஏறிட்டோம்னா 576 போட்டோம்னா 3486 ஒன்று வரும். இதில் போனால் 432. இந்த 16 தான் இங்கே எழுதுக்கணும். இங்கே வந்த வேல்யூ தான் 432 இங்கே எழுதுக்கணும். இப்போ R ஈக்குவல் டு என்ன வரும்னா 432 நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் திருப்பி நம்ம யூக்ளிடியன் லெம்மா யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்த டிவைசர் தான் இங்கே எழுதுக்கணும். ரிமைண்டர் என்ன வருதோ இங்கே எழுதுக்கணும். இந்த Qவை கண்டுபிடிக்கணும், Rஐ அப்போ Rஐ கண்டுபிடிக்கணும்னா இந்த 576 432 டிவைட் ஆகும். இந்த 576 432 டிவைட் பண்ணுவோம். 432 1s are 432. இந்த 4 இங்கேருந்து போச்சுன்னா 1. இந்த 1 தான் Q, கீழே வந்தது தான் 144 தான் R. R ஈக்குவல் டு 144 நாட் ஈக்குவல் டு 0. இங்கேயும் நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த லாஸ்ட் டிவைசர் தான் 432. இந்த ரிமைண்டர் தான் இங்கே போட்டுக்கணும். ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க, ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த Qவை கண்டுபிடிக்கணும், Rஐ கண்டுபிடிக்கணும்னா இந்த 432வை 144 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணோம்னா 432வை 143 இன்ட்டு 3 போட்டோம்னா 432 மல்டிப்ளை பண்ணோம்னா 0 வந்துச்சு. இங்கே 0 வந்து இப்போ R ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இந்த லாஸ்ட் டிவைசர் தான் HCF, highest common factor. Therefore HCF equal to 144. Subdivision 4 84 90 and 120. இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 வேல்யூ கொடுத்துருக்குறோம். இது 3 வேல்யூ கொடுத்ததுனால ஃபஸ்ட் 2 வேல்யூ எடுத்துக்கணும். ஃபஸ்ட் 2 வேல்யூ எடுத்தோம்னா யூஸிங் த யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா R ஈக்குவல் ரிமைண்டர் 0வாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 8, 84 அண்ட் 19 எடுத்துக்கிறோம். 90 எடுத்தோம்னா இதில் எது பெரிய வேல்யூவோ அதுதான் ஃபஸ்ட் எழுதுக்கிறோம். ஏன்னு எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ 84. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இந்த Q ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டோன்னா 90யை 84ல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 84 1s are 84, மீது ரிமைண்டர் வந்து 6. இங்கே இந்த 1 Q1 எடுத்துக்கோங்க. இந்த ரிமைண்டர் கீழே வர வேல்யூ தான் ரிமைண்டர் 6. இப்போது R ஈக்குவல் டு 6 நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. 0 வரல. திருப்பி யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட் டிவைசர் 84 இங்கே எடுத்துக்கோங்க. ரிமைண்டர் 6 எடுத்துக்கோங்க. ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி ப்ளஸ் Qக்கு ஒரு ப்ராக்கெட்டு ப்ளஸ் Rக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 6 84 டிவைட் பண்ணும். 84 டிவைட் பண்ணால் 6 1s are 6, மீது 2, இந்த 2 கீழே இறக்கிட்டு 24, 6 4s are 24, 0. இந்த 14 இங்கே எழுதுக்கோங்க. இந்த 0வை இங்கே எழுதுக்கோங்க. ரிமைண்டர் R ஈக்குவல் டு 0 வந்து இந்த R ஈக்குவல் டு 0 வந்தாலே இந்த லாஸ்ட் டிவைசர் தான் HCF. Therefore HCF equal to 6. அதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூ கண்டுபிடிச்சி நான் காமன் HCF என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் அண்ட் 120 பார்க்கணும். இது அந்த வேல்யூ 6 அண்ட் இந்த 120 இங்கே எடுத்துக்கணும். இப்போ இதில் யூஸிங் த யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணும்போது
அப்போ ஏவோட வேல்யூ அதிகமான பெரிய வேல்யூவில் அதிகம் 120 போட்டுக்கணும். ஈக்குவல் டு பியோட வேல்யூன்னு 6. ஒரு கியூக்கு ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் ஆருக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இந்த 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 கியூவோட வேல்யூ ஆரோட வேல்யூ எப்படி செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த 6ஐ 120ஆல் டிவைட் ஆகும். 120 டிவைட் ஆகும். 120க்கு 6 டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோம்னா 6 20 சார் 120 ஈக்குவல் டு 0. இதை இந்த 20 தான் Q, கீழே இருக்கிற ரிமைண்டர் தான் R. இங்கே R ஈக்குவல் டு 0 வந்துச்சு. R ஈக்குவல் டு 0 வந்ததுனால லாஸ்ட் காமன் டிவைசர் தான் highest common factor. Therefore SCF equal to 6. இது வந்து not equal to இல்லை, equal to 0.